டேய் மாப்பிளே, என்ன காலையிலே சரக்கா? யோ மாமா, காலில் சரக்கு இல்லையா, கையில் தான் சரக்கு. என்ன காலைல 6:30 மணிட்டு அளப்பறையா உனக்கு? காலையில எஞ்சி ஒரு வேலை வெட்டிக்கு போகணும் இல்லை, இப்படி குடிச்சிட்டாளுத. ஓ என்னமோ நீ வாங்கி கொடுத்த மாதிரி பேச. ஏன் காசு நான் வாங்கி குடிக்கேன், உனக்கு என்னையா? ஏல குடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் எவ்வளோ விழிப்புணர்வு பண்ணுது, கொஞ்சமேட்டு மதிக்கீங்களாடா? இப்படி குடிக்கிறது தப்பு இல்லையாடா? எது விழிப்புணர்வா? நீ எந்த ஸ்கூல்லையா படித்த? கவர்மெண்ட் ஸ்கூலில். எந்த காலேஜா படித்த? கவர்மெண்ட் காலேஜில். எங்கேயா இப்போ வேலை பார்க்க? கவர்மெண்ட்டில். ஏயா உனக்கு ஸ்கூலு காலேஜு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேணும், ஆனால் கவர்மெண்ட் விற்கிற சரக்கை குடித்தா மட்டும் தப்பு. ஒழுங்காக போறியா, பாட்டில் அடித்து மண்டே வளர்த்துறேன் போயா. நீ செஞ்சாலும் செய்வப்பா, நான் போயிட்டு வரேன். வந்துட்டான் நாட்டை தருத போயா. எவ்வளோ நேரம் தான் அடக்கிறது, எவனும் இல்லை. என்னண்ணா காலையில் சரக்கு போட்டு நிற்க? ஆமால போன என்ன வேணும் போல. காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே குடிச்சிக்க நிற்க, மைனிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமாம் உன் அக்கா பெரிய சூரி, அவளால் குடிக்க ஆரம்பித்தேன். அப்படியா, இரு நான் போய் மைனியை கூப்பிட்டு வரேன். எது மைனியை கூட போறியா? சரிக்கு உள்ள டேய் தம்பி, டேய் இந்திரா. ஐயோ அவசரப்பட்டு கொண்டுட்டோமே. நல்ல வேளை யாரும் பார்க்கல, தப்பிச்சிருவோம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுப்பிரியர் மது அருந்தும்போது அதை தவறு என கண்டித்தவரை மதுப்பிரியர் பாட்டிலால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதை பார்த்து தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்து கல்லில் தலை மோதியதில் மதுப்பிரியரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இறந்த மதுப்பிரியர் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக ரூபாய் 10 லட்சம் என அறிவிக்கப்பட்டது. இவன் ஒருத்தனை கொண்டான், அவனுக்கு எதுவும் கிடையாதான், ஆனா குடிச்சது இந்த நாய்க்கு 10 லட்சம் ரூபாயா? பின்ன அவன் குடிக்காம செத்துருக்கான், இவன் குடிச்சு செத்துருக்கான். என்னடா சொல்லுத? ஆமாண்ணே, அதுவும் அவன் கடையில் குடிக்கிறது அவனுக்கு 10 லட்சம் ரூபா. இதே இது அவன் காய்ச்சி குடிச்சான் அவனுக்கு 20 லட்சம் ரூபாண்ணே. இது 20 லட்சம் ரூபாயா? என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம்?